உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் சொல்லுங்கண்ணே. மறக்க முடியாத சம்பவம்னா, நான் 17 வயசில் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. 17 வயசுலேவா? ஆமாம். ஸ்கூல் படிக்கிறதா இல்லை வேலைக்கு போகிறதா அப்படின்னு முயற்சி பண்ணும்போது படிப்பை நிப்பாட்டிட்டு அப்பாவோட கேவர் தான் எல்லாமே. அவர் தான் எங்களுக்கு எல்லாமே. அவர் இறந்த பின்னாடி எங்கள் குடும்பத்தை வாழ வைக்கிறதுக்கு யாரும் இல்லை. அந்த நேரத்தில் கை கொடுக்குறதுக்கு எங்களுக்கு யாரும் இல்லை. அப்போ நம்ம முயற்சி எடுத்து தன் கையை உண்டி தான் கடம்பாங்கிற ஒரு கட்டத்துக்கு நீங்கள் தள்ளப்பட்டீங்க. வந்துருச்சு எனக்கு. அதனால நம்ம அப்படியே போய் வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம். ஏன்னா உண்மைதான், தகப்பன் அப்படிங்கிறது குடும்பத்தினுடைய ஒரு ஆணிவேர், ஒரு ஆழமரம். ஒரு எங்களுக்கு இழப்பு இன்னைக்கும் மறக்க முடியாத ஒரு இழப்புனா உங்கள் தகப்பனாருடைய இறப்பு அப்படிங்கிறத நீங்கள் பதிவு பண்ணுறது உண்மையிலே கண்டிப்பாக. ஏன்னா அப்பாங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அது நீங்கள் வயசு ரொம்ப சின்ன வயசில் விட்டுட்டு போங்க. ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டு விட்டுட்டு போனால் பரவாயில்ல. இல்லை இல்லை, ஆமாம், சின்னதுலேயே ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டாங்க. சரிண்ணே. அதாவது உங்களுடைய சந்தோஷமான நிகழ்வுனா எதுண்ணே? கல்யாணம் பண்ணது, எனக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான். சூப்பர். அவங்க எனக்கு சந்தோஷம். அதுக்கப்புறம் நான் சொந்தம் வண்டி வாங்கி இந்த வண்டிக்கு ஓனர்னு சொல்லும்போது அது ஒரு மகிழ்ச்சி. ஆமாம், அது மறக்க முடியாது. கண்டிப்பாக மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. பரவாயில்ல, உங்களுடைய வாழ்க்கையில் பல சம்பவங்கள், கண்டிப்பாக பல துக்கமான நிகழ்வுகள், அதே சமயத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள், கண்டிப்பாக இதெல்லாம் சந்தித்து இன்றைக்கி ஒரு இடத்துல வேலை பார்த்து, பேக்கரியில் வேலை பார்த்து, ஒவ்வொரு இடமா படிப்படியாக முன்னேறி இன்றைக்கு வாகனத்தினுடைய ஒரு சொந்தக்காரராக இன்னைக்கு நீங்கள் மாறியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, கண்டிப்பாக உங்களுடைய இந்த ஸ்பீச்சை பார்க்கக்கூடிய அந்த மக்களுக்கும் டிரைவர்களுக்கும் ஒரு உந்து சக்தியாக இருக்குது. நம்மளும் ஒரு நாளைக்கு ஓனர் ஆகலாம். காலம் பூரா ஒருத்தன்ட்ட நம்ம ஒரு ஆள்கிட்ட அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே சமயத்தில் உங்களை போன்று முயற்சி செய்தால் கண்டிப்பாக வெற்றி உண்டு அப்படிங்கிறத நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க. மிக்க நன்றி. உங்களுடைய பொன்னான நேரங்களை ஒதுக்கி எங்களுக்காக வந்து உங்களுடைய வாழ்க்கை வரலாறையும் வண்டியினுடைய மெயின்டெனன்ஸு, வண்டியினுடைய தரம், எல்லா விஷயங்களையும் மக்களுக்காக நீங்கள் பதிவு பண்ணதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் இன்சூரன்ஸ் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிண்ணே. ஓகே, நன்றி.